நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் கொடுக்க போகிறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு 3D எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம 3D டெம்ப்ளேட்டுக்கு ஒரு PSD டெம்ப்ளேட் கொடுப்போம், அப்படி இல்லைனா ஒரு ஆக்ஷன் ஃபைல் இது மாதிரி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டைல் விஷயம் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டைல் பேக். இந்த ஸ்டைல் வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோஷாப்பில் எங்கே இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபோட்டோஷாப்பில் லேயரில் போனீங்கன்னா லேயரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். அந்த லேயர் ஸ்டைல் பேனலில் நம்ம ப்ரீசெட்டாக சில விஷயங்களை சேவ் பண்ணி வச்சு அதை நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரியான ஒரு பேக் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் இந்த ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஆக்ஷனை ப்ரஷ்ஷை எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணுறோம் அதே மாதிரி இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். இந்த ஸ்டைல் எங்கே இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சம்திங் ஏதாவது நியூ டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். சும்மா சிம்பிளாக ஏதாவது டெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம். தமிழில் இருக்குது, தமிழே கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை நான் வந்து ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து டாக்குமெண்ட்டுக்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை அப்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சில நேரத்தில் வந்து ஆக்ஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆக்ஷன் ப்ளே பண்ணிங்கன்னா இது மாதிரியான எஃபெக்ட் வரும். ஓகேங்களா? ஆனால் இப்போ கொடுக்க போகிறது வந்து ஸ்டைல்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டைல் எங்கே இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியலனாலும் சொல்கிறேன். நீங்கள் மூட்டல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லேயர் பேனலில் லேயருக்கு சைடில் ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். லேயர் ஸ்டைல் பேனல் அப்படின்னு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா லேயர் போங்க. லேயரில் போய்ட்டு லேயர் ஸ்டைலில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அதே சேம் பேனல் தான். இப்போ இந்த சேட்டின் நம்ம கிளிக் பண்ணோம், அதனால் அதை டிசேபிள் பண்ணிடுறேன். மேலே பாருங்கள் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ஃபைல் இங்கே தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஏதாவது நீங்கள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரோக்கு, டிராஃப்ட் ஷேடோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒரு ப்ரீசெட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சேவ் பண்ண விஷயங்கள்லாம் இங்கே தான் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? அதில் நம்ம லோட் பண்ண அந்த லேயர் ஸ்டைல் இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு ஒரு 3D எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். பாருங்கள். ஓகேங்களா? இல்லைனா வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். மொத்தம் 20 ஃபைல் இருக்குது. ஓகேங்களா? அந்த 20 ஸ்டைலை நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அது மாதிரியான ஒரு 3D எஃபெக்ட் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். ஆக்சுவலி இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது லோகோ வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த லோகோக்கு இந்த ஒரு ஸ்டைல் எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த லேயர் பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். லேயர் ஸ்டைல் பேனலில் மேலே இருக்கிற அந்த ஸ்டைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இது மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். இதில் எதாவது நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன விஷயம் அப்ளை ஆயிருக்குன்னு பாருங்கள். பெவல் எம்போஸ் அப்ளை ஆயிருக்கு, இன்னர் ஷேட் அப்ளை ஆயிருக்கு, இன்னர் க்ளூ அப்ளை ஆயிருக்கு, சாட்டின், கலர் ஓவர்லே, கிரேடியன்ட் ஓவர்லே, பேட்டர்ன் இது மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா? இது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லேயரில் இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்து அடிஷனலாக கொடுத்து ஆட் ஆகுன்னு நினச்சிங்கன்னா இப்போ மறுபடியும் நீங்கள் ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் நான் கிளிக் பண்ணுறேன். ஏதாவது ஒயிட் கலர் ஸ்ட்ரோக்கு, பிளாக் கலர் ஸ்ட்ரோக்கு உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சைஸ் வேணும், இன்சைடு அவுட் சைடாக. இப்போ பாருங்கள் இன்சைடில் இருக்குது. அதை நான் வந்து அவுட் சைட் மாற்றுறேன். ஓகேங்களா? ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்டைலை உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ டிராஃப்ட் ஷேட் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எஃபெக்ட். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டைல், அதாவது நான் ஸ்ட்ரோக் ஆட் பண்ண இந்த ஸ்டைலை நீங்கள் புதுசாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனலில் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே நீங்கள் போய்ட்டு நியூ ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டைல் உங்களுக்கு வந்து புதுசாக சேவ் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஸ்டைல் பேனல் போங்க. பாருங்கள் தனியாக நம்ம ஸ்ட்ரோக்கோட கொடுத்து இந்த ஸ்டைல் வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு. இப்படி தான் வந்து நம்ம ஸ்டைலை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஸ்டைலை நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.